டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் ரே ஆப்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ கவனிங்க, த லைட் ரே entering a right angled prism undergoes refraction at phase AC as shown in figure 1. ஸோ இப்போ இந்த லைட் ரே வந்துட்டு இங்கேருந்து இங்கே என்ட்ரு ஆகுது. ஸோ எவ்வளோ ஆங்கிளில் என்ட்ரு ஆகுது அப்படின்னா இங்கே 90 டிகிரியில் என்ட்ரு ஆகுது. ஸோ 90 டிகிரியில் இன்சிடென்ட் ரே என்ட்ரு ஆகிறனால தேர் இஸ் நோ ரீஃப்ராக்ஷன் இங்கே நடக்காது. அதனால இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது. ஓகே, இப்போ இது வந்துட்டு டென்சர் மீடியம், ப்ரிசம் வந்துட்டு டென்சர் மீடியம், இங்கே வெளியில் வந்துட்டு ஏர் இருக்குது, இது ரேரர் மீடியம். ஸோ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகும்போது அங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ரீஃப்ராக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். இட் கிரேசஸ்னால் அந்த சர்ஃபேஸ் மேலே போகுது. அந்த ரீஃப்ராக்டட் ரே வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே போயிருந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் தி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் ஆஃப் ப்ரிசம் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் μp தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராமில் முதல்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இது 45 டிகிரினா இது 90 டிகிரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது 90 டிகிரினா இதுவும் வந்துட்டு எவ்வளோனா 45 டிகிரி. இப்போ இங்கே வந்து ஒரு நார்மல் வரைஞ்சிக்குவோம். இப்போ இது 45 டிகிரினா இந்த ஆங்கிளும் எவ்வளோனா 45 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி தான். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் தி இன்சிடென்ட் ரே. ஸோ அது வந்து 45 டிகிரி. ஸோ I is equal to 45 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எமர்ஜென்ஸ் நடக்குது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனும் நடக்கலை, ரீஃப்ராக்ஷனும் நடக்கலை, இங்கே எமர்ஜென்ஸ் நடக்குது. எமர்ஜென்ஸுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் எமர்ஜென்ஸ் நடக்கும். எமர்ஜென்ஸ்னால் அந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே போகிறது. டென்சர் மீடியம் அண்ட் ரேரர் மீடியமுக்கு நடுவில் அந்த மேலே போணுச்சு அப்படின்னா அது பேர் எமர்ஜென்ஸ். ஸோ அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்தால் தான் இந்த மாதிரி எமர்ஜென்ஸ் நடக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் 45 டிகிரினா கிரிட்டிக்கல் ஆங்கிளும் 45 டிகிரி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடச்சாச்சு. இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா sin c is equal to rarer refractive index divided by denser refractive index. இப்போ sin c வேல்யூ வந்துட்டு 45 டிகிரி is equal to rarer refractive index. rarer refractive indexனால் என்னது? ஏர். இங்கே ரேரர் மீடியம் வந்துட்டு ஏர் இருக்குது. ஸோ அதனால் rarer refractive index 1 divided by denser refractive index. denser refractive indexனால் refractive index of the prism. அதை μpன்னு வச்சுக்குவோம். ஸோ அதான் μp. இப்போ μp தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இது இங்கே கொண்டு போயிருக்கோம். அப்போ μp is equal to 1 divided by sin 45 is equal to 1 divided by sin 45 1 by root 2 is equal to the root 2 மேலே போயிடும். இப்போ refractive index of the prism is root 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலே செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். If the side AC of the above prism is now surrounded by a liquid. இப்போ இந்த ஏசிக்கு மேலே உள்ள சர்ஃபேஸ் எல்லாமே லிக்விட்னால் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளமில் ஏர் இருந்துச்சு, இப்போ லிக்விட். அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துட்டாங்க 2/√3. இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட் இஸ் 2/√3. Determine if the light ray continues to graze along the interface. கிரேஸ் ஆகுதா, அப்படி இல்லைன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதா,
அப்படி இல்லைன்னா அண்டர்கோஸ் ரீஃப்ராக்ஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எதை வச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னா இன்சிடெண்ட் ஆங்கிளையும் கிரிட்டிக்கல் ஆங்கிளையும் கம்பேர் பண்ணணும். இன்சிடெண்ட் ஆங்கிள் ஷுட் பி கம்பேர்டு வித் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இதை வச்சு தான் நம்ம கிரேசிங் நடக்குதா இல்லை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா இல்லை ரீஃப்ராக்ஷன் நடக்குதான்னு சொல்ல முடியும். அப்போ முதல்ல இன்சிடெண்ட் ஆங்கிள் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு நார்மல் வரைஞ்சிக்குவோம். இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல். இப்போ இது 45, இது 90னா இந்த ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி, இது 45னா இந்த ஆங்கிளும் 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துட்டு 45 டிகிரி. இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நியூ கிரிட்டிக்கல் ஆங்கிளை நம்ம சைன் சி டேஷ்னு வச்சுக்குவோம். இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா என்ன? சைன் சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரேரர் மியூ டிவைடட் பை டென்சர் மியூ. ஸோ இது ரெண்டை லிக்விட் அண்ட் ப்ரிசமை கம்பேர் பண்ணும் போது ரேரர் மீடியம் வந்துட்டு லிக்விட். ஸோ அதனால் மியூ எல் டிவைடட் பை டென்சர் மீடியம் வந்துட்டு ப்ரிசம், அதனால் மியூ பி. ஸோ மியூ எல்லோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க 2/√3. மியூ பி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் √2. இப்போ இந்த 2வை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? நம்ம √2 × √2ன்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை √3 × √2. இப்போ இந்த √2 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது √2/√3. இது சைன் சி டேஷ். அப்போ சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்? அந்த சைன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் √2/√3ன்னு வரும். ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் √2/√3 ஆல்ரெடி நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 54.6 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 54.6. ஸோ இட் ஷுட் பி கம்பேர்டு வித் இன்சிடெண்ட் ஆங்கிள். அப்படின்னா தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா ரீஃப்ராக்ஷனா இல்லை கிரேசிங் நடக்குதான்னு சொல்ல முடியும். இப்போ இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி அண்ட் நியூ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துட்டு 54.6 டிகிரி. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. இன்சிடெண்ட் ஆங்கிள் இஸ் லெஸ் தென் தி நியூ கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அண்ட் இட் ஷுட் பி பெண்ட் எவே ஃப்ரம் தி நார்மல். அதாவது டென்சர் மீடியமில் இருந்து ரேரர் மீடியமுக்கு போகுது, அதனால் எப்படி ரே பெண்ட் ஆகும்னா எவே ஃப்ரம் தி நார்மல். அப்போ இந்த ரே வந்துட்டு இப்படி பெண்ட் ஆகிடும். இதுதான் ரீஃப்ராக்டட் ரே. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஆர்னு வச்சுக்குவோம், ஆங்கிள் ஆர். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணியே போடுவோம். இப்போ N1 அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் மீடியம் N1 இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துட்டு எவ்வளவு? 45 டிகிரி. which is equal to N2னா செகண்ட் மீடியம். செகண்ட் மீடியம் இங்கே வந்துட்டு என்னது? லிக்விடு. ஸோ அதனால் N2 இன்ட்டு சைன் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ N1 வந்துட்டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம், அது வந்துட்டு எவ்வளவு? நம்ம √2 இன்ட்டு சைன் 45 வந்துட்டு 1/√2 which is equal to N2 refractive index of the liquid வந்துட்டு எவ்வளோ? 2/√3 into sin r. இப்போ இந்த √2 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்துட்டு √2 கேன்சல் ஆயிரும். இங்கே sin r is equal to √3 divided by 2. அப்போ r is equal to என்னென்னு வரும்னா sin inverse of √3/2.
அப்போ R is equal to sin inverse of root 3 by 2 60 degree. So therefore angle of refraction வந்துட்டு 60 degree. இந்த ஆங்கிள் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், angle of refraction. ஸோ இது வந்துட்டு 60 degree. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ட்ரா தி ரே டயக்ராம் டு ரெப்ரசன்ட் த பாத் ஃபாலோடு பை த இன்சிடென்ட் ரே வித் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வேல்யூஸ். ஆங்கிள் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் 60 டிகிரி. ஓகே, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.